கட்டாயமா கள்ளக்குறிச்சிக்கு போகணும். அதனால அசகலத்த மாரியம்மன் கோயில் முன்பு டாடா ஏசி வந்து நிற்கும். 9 மணிக்கெல்லாம் கள்ளக்குறிச்சிக்கு அனைவரும் போயாகணும். ஆத்துக்காலே அண்ணாநகர் இருக்கும் சூர்யாங்கிற இளம் பெண்ணை அடிச்சு துன்புறுத்தி தூக்க மாட்டி விட்டால் நம்ம ஊர்ல இருந்து வீட்டுக்கு ஒரு ஆளு கட்டாயமா கள்ளக்குறிச்சிக்கு செய்தியாளர் அரவிந்தன் இணைகிறார். அரவிந்தன், இப்போ தண்டோரா போடும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக கள்ளக்குறிச்சி போனோம், வீட்டுக்கு ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி தண்டோரா போடுபவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நடந்த விவகாரம் என்ன? தண்டோரா மூலம் என்ன சொல்ல வருகிறார்? அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கடைசி எல்லையில் உள்ள அரசகுளத்தூர் கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் சூரியகலா. இவர் செவிலியராக படித்து முடித்துவிட்டு கள்ளக்குறிச்சி நகரத்தில் உள்ள பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு தனியார் கிளினிக்ல செவிலியராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் நேற்று காலையில மருத்துவமனை விட்டு வெளியே சென்றதாக மருத்துவமனை நிர்வாகத்தில் ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில நேற்று மதியத்திற்கு மேல் அவர் தூக்கில் மாட்டிய நிலையில அவர் மர்மமான முறையில் இறந்து சடலமாக மீட்கப்பட்டார். இது குறித்து அவர் உறவினருக்கு தகவல் தெரிவித்தாங்க. அவர் தந்தை வெளிநாட்டில் இருந்தாலும் அவரும் இன்று காலை விட்டார். இந்த நிலையில இந்த மரணத்திற்கு மர்மமான முறையில் உயிரிழந்தாங்க. இதுக்கு மருத்துவமனை நிர்வாகம் தான் ஒரு காரணம் சொல்லி சாலை மறியலில் ஈடுபட்டதற்கு கள்ளக்குறிச்சி 4 மணி சந்திப்புக்கு வந்தாங்க. ஒரு 20க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்து தற்போது வரை காவல் நிலையத்தில் வைத்திருக்காங்க. எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்யவில்லை. இந்நிலையில அந்த மாணவி இருந்தது குறித்து அவரது தாய் புகார் அளித்திருக்காங்க. அதன் முதற்கட்ட தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில அவரது சொந்த ஊர்ல இன்று காலையில ஒரு தண்டரா போட்டிருக்காங்க. அந்த தண்டரா பாத்தீங்கன்னா நமது அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த சூரியகலா என்ற இளம்பெண் அடித்து துன்புறுத்தி தூக்கு மாட்டி விட்டார்கள். நம் ஊரிலிருந்து வீட்டுக்கு ஒரு ஆள் கட்டாயமாக கள்ளக்குறிச்சி போக வேண்டும். ஆனால் அசகுளத்தூர் மாரியம்மன் கோயில் முன்னால் உள்ள டாடா ஏசி வாகனம் நிற்கும். அதுல ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் ஏற வேண்டும் என சொல்லி 9 மணிக்கெல்லாம் போகணும் கள்ளக்குறிச்சிக்கு அப்படின்னு தண்டரா போட ஒரு காட்சியை தான் பார்த்து இருக்கு. இந்த வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்றிருக்கு. ஒரு மாணவி உயிரிழந்த விவகாரத்துல ஒரு ஊர்ல எல்லாரும் வரணும் ஒரு தண்டரா போட்டிருக்காங்க. இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. அந்த மர்மமான முறையில் அந்த மாணவி தூக்கு மாட்டி இருந்திருக்காங்க. தற்போது வரை இதுவரை பிரேத பரிசோதனை செய்யவில்லை. அவரோட உடல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவத்தில் வைக்கப்பட்டிருக்கு. தண்டரா போட்ட காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.